மேம் என்னாச்சு? ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலையா இன்னும்? இல்ல மேம் எனக்கு ஒரு டவுட். டவுட்டா? இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்றதுன்னா என்ன மேம்? இன்கம் டாக்ஸ் ஃபைல் பண்றதுன்னா, ஒரு வருஷத்துக்கு நம்ம எவ்வளோ சம்பாதிச்சிருக்கோம், நம்ம எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம், நம்ம எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணியிருக்கோன்றத இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ரிப்போர்ட் பண்ற மாதிரி. இப்போ இன்கம் 2 lakhs தான் மேம். அப்போ நான் ஐடிஆர் ஃபைல் பண்ணலாமா வேணாமா? மேண்டேட்டரி கிடையாது. டிடிஎஸ் ஏதாவது டிடெக்ட் ஆயிருக்கு, ரீஃபண்ட் எடுக்கணும், இல்ல இன்கம் ப்ரூஃப்க்காக ஒரு டாக்குமெண்ட் வேணும் அப்படின்னா, அப்ப நம்ம ஃபைல் பண்ணிக்கலாம். சேலரியிலே டிடிஎஸ் டிடெக்ட் பண்றாங்க. ஸோ ஐடிஆர் ஃபைல் பண்ற மூலியமா எனக்கு நான் ரீஃபண்ட் கிடைக்குமா? அப்சல்யூட்லி எஸ். ஆக்சுவல் டாக்ஸ் லையபிலிட்டியை விட எக்ஸஸா டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா, ஐடிஆர் ஃபைல் பண்ணா நம்மளால அந்த அமௌண்ட்டை ரீஃபண்டா கிளைம் பண்ணிக்க முடியும். அப்போனா ரீஃபண்ட் எனக்கு எவ்வளோ டேஸ்ல மேம் கிடைக்கும்? நார்மலி 45 டேஸ்ல ப்ராசஸ் ஆகும். கிரிப்டோலையும் ஷேர் மார்க்கெட்லையும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா அது ஐடிஆர்ல மென்ஷன் பண்ணணுமா? கண்டிப்பா மென்ஷன் பண்ணணும். ஈவன் உங்களுக்கு லாஸ் இருந்தாலுமே அத நீங்க ஐடிஆர்ல மென்ஷன் பண்ணணும். உங்களுக்கு இது மாதிரி டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ல கேளுங்க. எங்களோட வீக்கெண்ட் டாக்ஸேஷன் கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னா டிஸ்பிளேல வர நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஐடிஆர் ஃபைல் பண்ணணும் அப்படின்னா பயோல இருக்க ஃபார்மை ஃபில் பண்ணுங்க.